السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு பல்வேறு கொள்கை குழப்பங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஏற்பட்டு அந்த குழப்பங்கள் அவர்கள் காலத்திலேயே முடித்து வைக்கப்பட்ட அந்த வரலாறுகளை நாம் கடந்த சில நாட்களில் அறிந்தோம். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து ஆயிஷா நாயகிக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையே நடந்த ஒட்டகப்போர் வரை உள்ள அந்த குழப்பத்தை, இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கலாம் என்ற அந்த கொள்கை குழப்பத்தை நாம் ஓரளவுக்கு அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டகப்போரில் அவங்களுடைய கை ஓங்கின பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, முஆவியாவுக்கு கடிதம் அனுப்பி எங்கள் கை ஓங்கி விட்டது, எல்லாரும் எனக்கு பின்னால் அணிவகுத்து விட்டார்கள், எனவே என்னை நீ ஆட்சி தலைவராக ஏற்றுக்கிறணும், ஏற்றுக்கொண்டு நீ உறுதிமொழி தரணும் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைப்பு அனுப்புகிறார்கள். பல சந்தர்ப்பங்களில் பல தூதர்களை தொடர்ச்சி அனுப்புகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு மறுக்கிறாங்க. நான் அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கிற மாட்டேன். ஏன்னு கேட்டால், அவர் உஸ்மானை கொன்றவர்களை அவர்தான் அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார், அவங்களெல்லாம் அவரோடு தான் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவர் இவ்வளவு ஆட்டமும் போடுகிறார். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சில ஆட்களை வைத்தும் இருந்தார், நம்மளே பார்த்தத சில ஆட்கள் அவர் கூடவே இருந்தாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் அவரோடு இருக்கிற காரணத்தினால் அவரை நான் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அவர் அந்த கொலையாளிகளை என்கிட்ட பிடிச்சு தரட்டும், நான் அதுக்கப்புறம் அவர் ஆட்சி தலைவராக ஏற்றுக்கிற முதல் ஆளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் அனுப்புறாங்க. திருப்பி இப்படி பல பல சஹாபாக்கள் பல தாபியின்களும் இங்கே அங்கேயுமாக பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. கடைசி வரைக்கும் அவர்கள் உறுதியா ஒரே முடிவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்துறாங்க, இது நான் தனியா தான் இருப்பேன், இல்லைனா உனக்கு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிடுறாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நம்ம பிரிச்சிடக்கூடாது, அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாடா இருந்துச்சு, ரெண்டு நாடாகிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது, நம்ம ஒரு தலைவர் முஆவியா ஒரு தலைவர்னா நாடு ரெண்டாயிரும், அப்ப ரெண்டு நாடாக இருப்பதை நம்ம அனுமதிக்க கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அவங்க கிளம்புறாங்க, யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா இருக்கிறது ஷாம்ல, இவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது இந்த சிஃபின் இந்த ஒட்டக போரோடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தலைநகரத்தையே மதீனாவிலிருந்து கூஃபாவுக்கு மாத்தி கொண்டாங்க. மதீனா ஒரு சேஃப்டியான இடம் இல்லாம போன உடனே கூஃபாவிலேயே கூஃபாங்கிறது ஈராக், அப்ப ஈராக்கிலேயே அவர்கள் தங்களுடைய தலைமையகத்தை வைத்துக் கொண்டார்கள். அங்கே இருந்து என்ன செய்யறாங்க, ஈராக்கில இருந்து ஷாம் சிரியாவை நோக்கி புறப்படுறாங்க. மதீனா அமைதியா இருக்கு. இந்த சண்டை சச்சரவுகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலையோட மதீனாவில் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை. அப்ப இவங்க படையெடுத்து போறார்கள் என்ற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே, முஆவியாவுக்கு தெரிஞ்ச உடனே அவரும் மக்கள் மத்தியில இவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு உசுப்பேத்துகிறார். அதாவது ஜிஹாதை பற்றி வரக்கூடிய குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லி அதை ஆர்வம் மூட்டி அவர் தன்னுடைய படையை திரட்டினார் என்று சொல்லிதான் பிதாயா நிஹாயா போன்ற ஆதாரபூர்வமான வரலாற்று நூல்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப முஆவியாவும் அதே மாதிரி இஸ்லாத்திற்காக நம்ம ஆயுதம் தாங்குற கடமை ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இஸ்லாத்தின் பெயரால் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒரு பெரிய படை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஊருக்குள்ள அவர் நுழைஞ்சிடக்கூடாது, ஷாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை நாம வழிமறிக்கணும் என்கிற அளவுல இவங்களும் என்ன செய்யறாங்க, முஆவியா அதுக்கு தளபதியாக அலி தான் வர்றாங்க, இதுக்கு தளபதியாக முஆவியா வர்றாங்க. அப்ப ரெண்டு பேரும் நேரடியாக என்ன செய்யறாங்க, சந்திக்கிறதுக்காக இவர் ஊருக்குள் நுழையாம தடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கிறார்.
போன உடனே அவங்க பயணப்பட்டு வர்றாங்க. சிஃபீன்ங்கிறது ஒரு இடம். அதனால அந்த இடத்துல நடந்த யுத்தமா இருக்கிறதுனால தான் இந்த யுத்தத்துக்கு பேரு சிஃபீன் யுத்தம். சிஃபீன் அது அர்த்தம் கிடையாது, அதுக்கு ஒரு இடத்துக்கு பெயர். புராத்து என்ற அந்த யூப்ரட்டிஸ்ங்கிற நதி இருக்குல்ல, அது புராத்தும்பாங்க. அந்த புராத்து என்ற நதி கரையில அந்த ஊர் அமைந்திருக்கிறது, சிஃபீன்கிற இடம். அப்ப அந்த நதிக்கரையோரமாக வந்து அந்த சிஃபீன்கிற இடத்துல அவங்களும் வரவும் இவங்களும் அந்த இடத்துக்கு வரும் கரெக்டா இருக்குது. அந்த சிஃபீன் அவங்க அங்கேருந்து வர்றாங்க, இவங்க இங்கேருந்து வர்றாங்க. ரெண்டு பேரும் எந்த இடத்தை நெருங்குறாங்கன்னா சிஃபீன்கிற அந்த இடம் வந்தவுடனே அவரு இவரை தாண்ட முடியல, இவர் அவங்கள தாண்ட முடியலங்கிற அளவுல அந்த இடத்துக்கிட்ட வந்து அசம்பிள் ஆயிடுறாங்க. ஆன உடனே முஆவியா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் ரொம்ப போர் தந்திரத்தில் ரொம்ப கூடுனவர். ஏன்னா அவர் பாரம்பரியம் அபூ சுஃபியான் அவர் தகப்பனாரு, அவர் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல போர்க்களங்களில் எழுது தலைமை தாங்கினவர். அபூஜஹலுக்கு பிறகு மொத்தத்துக்கும் தலைமை யார் தான்? இவர் பாப்பா தான். இவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து பல போர்க்களங்களை வழிநடத்தி சென்றவராக இருந்தார். அந்த ஒட்டுமொத்த இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கும் தலைமை தாங்கினவர். இந்த போர் தந்திரங்கள் எல்லாம் நல்ல அறிந்தவர் யாரு? இவருடைய தகப்பனார் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மகன் தான் இவர். ஆனா அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அபூ சுஃபியான் வந்து விட்டார். அப்ப அந்த நிறைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சதுனால எல்லாத்தையும் இவர் கவனிப்பாரு. போனவன போர்ல ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி இருக்கிற இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரே ஒரு குடி தண்ணீருக்கான ஒரு ஊரணியோ குளமோ ஏதோ ஒன்று இருக்கிற ஏரியோ அதை பூரா இவங்க ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டாங்க. தண்ணி வந்து இவங்களுக்கு தண்ணி உள்ள இடமெல்லாம் யாருக்கு? முஆவியாவுக்கு கிடைச்சி போச்சு. அவங்க வந்து அவ்வளவுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் அனுபவம் இல்லை. வெளியூர்ல இருந்து வர்றாங்கல்ல, இவங்க பக்கத்துல வந்து உள்ளதா இருக்கனால இவங்களுக்கு தெரியும் தங்களுடைய ஏரியா என்னங்கிறது. அவங்க ஈராக்ல இருந்து படை திரட்டி வர்றாங்க. அதனால அவர்கள் தண்ணி இல்லாத இடத்துலையும் இவங்க தண்ணி உள்ள இடத்துலையும் தங்குறாங்க. தண்ணி தாகத்தில் அவங்க துடிக்கிறாங்க, தண்ணி இல்ல. கடைசியா வந்து தண்ணி எடுக்க வர்றவங்கள விரட்டி விடுறாங்க. யுத்தம் நடக்கல. ஆனால் கடைசியா என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் சமரசம் ஆகி தண்ணியை மட்டும் யாரும் தடுக்க கூடாது, தண்ணி எடுக்க வரும் பொழுது ஆயுதங்கள் இல்லாம வெறுங்கையோட வந்து தண்ணி எடுத்துட்டு போகணும் இப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுலயும் சமாதானமா ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ இது வந்து சேர்றாங்கன்னு கேட்டா அந்த இடத்துல துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று, துல்ஹஜ் மாசம், துல்ஹஜ்னா 36ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 36ல இந்த ஒட்டக போர் முடிஞ்ச பிறகு துல்ஹஜ் மாசம் முதல் தேதி என்று இந்த இடத்துல வந்து அவங்க அசம்பிள் ஆகுறாங்க. அன்றைக்கு யுத்தம் ரெண்டு படைக்கும் யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட மாசம் முழுசும் சண்டை நடக்கிறது. அப்ப முஆவியா ரொம்ப வலிமை, அவர் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு விளங்குறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்னதான் ஒரு படையை திரட்டிட்டு வர்றாரு, வலிமையான படையை நினைத்து கொண்டு வருகிறார். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாசம் என்ன செய்றார்? அவரு நின்று தாக்கு பிடிக்கிறார். துல்ஹஜ் மாசம் முழுவதும் என்ன நடக்கிறது? சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாச சண்டையில இங்கேயும் அங்கேயும் வந்து ஈக்குவலான இழப்புகள் ரெண்டு பக்கமும். கிட்டத்தட்ட அதாவது வரலாற்றில் இதை சொன்னாலே ஆச்சரியப்படுவார்கள், 70,000 பேர் கொல்லப்படுறாங்க ரெண்டு பக்கமும் இஸ்லாத்தின் பெயரால். ரெண்டு பக்கமும் ஆயுதம் தூக்கியவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் தான் ஆயுதம் தூக்கினார்கள். ரெண்டு பக்கமும் கொலை செய்தவர்களும் முஸ்லிம்கள் தான், கொல்லப்பட்டவர்களே முஸ்லிம்கள் தான். அப்ப 70,000 பேர் இந்த ஒரு மாசத்துல கொல்லப்பட்டு ஏராளமான பேர் ரெண்டு தரப்பினாலையும் கைது செய்யப்பட்டு இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் படுகாயம் அடைந்து பலவிதமான சோர்வுகள் வந்தவுடனே ஒரு மாசத்துக்கு பிறகு அவங்களுக்கு என்ன வருது? நம்ம பேச்சு தீர்த்துக்கிறோமேங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு பக்கத்திலையும் ஒரு அளவுக்கு மேல அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்கல்ல. என்னையா மாச கணக்கில் இதே வேலையை ஆயுதம் தூக்கிட்டு இருக்க முடியுமா பயந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜியாகவே ரெண்டு பேருக்குமே ஒரு பலவீனம் ஏற்பட்டு